ஒரு 24 மணி நேரத்தில் சாதாரணமாக நம்ம ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் தூங்குறோன்னா கூட நம்மக்கிட்ட ஒரு 17 மணி நேரம் டைம் இருக்குது. அந்த 17 மணி நேரத்துலேயும் நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம இலக்கை பற்றி யோசிக்கிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இன்றைய வாழ்க்கைன்ற ஒரு வட்டத்துக்குள்ள நான் இருக்கேன். அதுக்கான வேலைகள் நான் செய்யணும், அதுக்கான ஆஃபீஸ் போகணும், இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை அதுக்குண்டான வேலைகள் நான் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ நம்ம எண்ணங்கள் அப்படின்றது தற்போதைய தேவைக்காக கொஞ்சம் செலவழியுது. அதுபோக நமக்கான தேவைகளை பார்க்குறதுக்கு உண்டான நேரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்மளால் ஒரு 1 hour to 2 hours அதுக்கான எண்ணங்களை ஏற்படுத்திக்க முடியும். அப்போது நம்மளோட தேவைகள் அவ்வளோ இருக்கும்போது, நம்ம இலக்குகள் பெருசாக இருக்கும்போது, ஒரு நாளில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜி, அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அந்த அளவு பத்துமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அப்போது இதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்போ என்னோடய எண்ணங்களில் 17 மணி நேரத்தில் ஒரு 15 மணி நேரம் என் இலக்குக்காக நினைக்கலாமான்னு கேட்டால் இல்லை, அதை விட ஒரு பெட்டரான ஐடியா இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னென்னா, நம்ம எண்ணங்கள் நமக்கு தேவையான விஷயங்கள் நினைக்கிறத விட நம்ம எண்ணங்கள் தேவையில்லாத விஷயங்கள் மேலே போகாமல் பார்த்துக்கிறதே இலக்கு அடையிறதுக்கு உண்டான வழின்னு தான் புரிஞ்சுக்கணும். காரணம் என்னென்னா, நம்மளுடைய எண்ணங்கள் நமக்கு தேவையான விஷயங்களை யோசிச்சுட்டு அதுக்கான வேலைகள் செய்கிறது போக மீதி இருக்கிற நேரத்தில் நம்ம எண்ணங்கள் எங்கேயும் செதறாமல், நமக்கு தேவையில்லாத விஷயங்களை லைஃப்குள்ளே கொண்டு வராமல், அதை பற்றி பேசாமல், அதுக்கான எனர்ஜியை நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னாவே நீங்கள் இலக்கை சென்றடையறதுக்கு உண்டான எல்லா வழிகளையும் இந்த பிரபஞ்சம் நமக்கு கிரியேட் பண்ணுது. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய அந்த 17 மணி நேரத்தில் நம்ம எண்ணச்சிதறல்களுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம லைஃப்பில் எதெல்லாம் இருக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை அவங்க வாழ்க்கையிலேருந்து ஒதுக்க ஆரம்பிக்கணும். நான் நிறைய இடங்களில் சொன்ன மீடியா மாதிரி இன்னும் உங்களுக்கு தெரியாத நிறையா விஷயங்கள் இருக்கலாம். சில நேரங்களில் நம்ம நண்பர்களே கூட நம்ம எனர்ஜி அதிகமாக கன்சியூம் பண்ணுவாங்க. எப்போவுமே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இலக்கை நோக்கி நகரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுக்காத எந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ணிங்கனாலுமே அது கம்ப்ளீட் டிஸ்ட்ராக்ஷன் தான். அப்போது நீங்கள் நான் என்னோடய இலக்கை அடையணும், நான் போய் சீக்கிரமாக அந்த இடத்துல போய் சேரணும், நான் நினைக்கிற விஷயங்கள் நடக்கணும்னு சொல்கிறதுக்கான ஒரு பேஸே இல்லாமல் போயிடுது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எண்ணங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் வச்சுக்கிறதே உங்கள் இலக்கை சரியாக போய் அடையிறதுக்கான வழின்னு நான் சொல்லுவேன். நன்றி.